மக்களவை தேர்தல் வெற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோருக்கு திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் அருளாசி. மக்களவை தேர்தல் முடிவுகள் கடந்த வாரம் வெளியாகின. இதில் பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடி 3வது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பேற்றார். இத்தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது. இதையடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோருக்கு திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளாசி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் தெரிவித்த அருளாசி செய்தியில், பாரத நாட்டின் ஆற்றல்மிகு பிரதமராக 3வது முறை தாங்கள் பதவியேற்பது உலகளவில் அனைவரும் வியந்து போற்றும் அரும் சாதனையாகும். தங்களின் நல்லாட்சிக்கும் தியான வழிபாடுகளுக்கும் இறைவன் தந்த பரிசாக இந்த வெற்றியை பார்க்கின்றோம். இந்த ஆட்சிக் காலத்திலும் தங்களின் மேலான நிர்வாக திறனால் நம் நாட்டின் தொழில் வளம், பொருளாதார வளம், ஆன்மீக வளம் யாவும் சிறந்து தழைக்க வேண்டுமென நமது ஆன்மார்த்த மூர்த்திகளாகிய ஸ்ரீ ஞானமா நடராஜ பெருமான் திருவடி மலர்களை சிந்தித்து வாழ்த்துகின்றோம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தெரிவித்த அருளாசியில், மக்களவை தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் தங்களின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது யாவரும் போற்றும் சிறந்த சாதனையாகும். பாமர மக்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர், மாணவர்கள் என பல தரப்பினரும் பயன்பெறும் முறையில் தாங்கள் வகுத்து செயல்படுத்தும் சீரிய திட்டங்களுக்கான சிறந்த பலனாக இந்த பெரு வெற்றி தங்களுக்கு கிடைத்துள்ளது. தங்களின் நல்லாட்சியில் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் மொழியும் மென்மேலும் வளம் பெற்று சிறக்க வேண்டுமென நமது ஆன்மார்த்த மூர்த்திகளாகிய ஸ்ரீ ஞானமா நடராஜ பெருமான் திருவடி மலர்களை சிந்தித்து வாழ்த்துகிறோம் என்றும் அவரது அருளாசி செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்.